நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள் இருந்துச்சோ அத்தனை விஷயங்களில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து தடைகள் தகத்தெறிந்து தரமான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை நீங்க உணரக்கூடிய, உங்கள் மூலமாக பல அதாவது உங்களுடைய வீட்டில் உள்ள உங்க உறவுகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இனிமையான தருணம். ஓகேவா? ஸோ இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க போது, அதன் மூலமாக நீங்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. அதாவது பிரிந்த உறவு கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள புதிய வாய்ப்பு உண்டு, புதிய வரவு உண்டு, புதிய உறவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல கிரகங்கள் வலிமையை கொடுக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது இந்த காதல்னாலே இப்போ கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷன் இருக்குது நம்ம 2K கிட்ஸ் தான். நல்லா பாருங்க, 2K கிட்ஸ் காதல் எல்லாமே, அது தனுசு ராசி காதல் 2K கிட்ஸு ரொம்ப போராடுறீங்க. நீங்கள் ரியலாக ஒரு லவ்வை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்க உங்களுடைய லவ்வரை எப்படி கேரிங்கை கொண்டு போகணும், அவரை எப்படி நல்லா பார்த்துக்கணும், உங்களுடைய நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பெண்ணை எப்படி ரொம்ப ரொம்ப கரெக்டாக வழி நடத்தணுங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அவங்க எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாது, எந்த இடத்துலையும் அவங்க கெட்ட பேர் ஆகக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி அவங்கள வழி நடத்துறீங்க. ஆனால் அதைவே இப்போ தொல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஏதோ டிப்ரெஷன் ஏற்படுத்துறீங்க, நீங்கள் ஏதோ அவங்கள டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் அவங்க உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களை விட்டு கொஞ்சம் ஜஸ்ட் விலகியிருப்பாங்க, இல்லை வேற பக்கம் டைவர்ட் ஆகி லாக் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அதை உணர்வாங்க. அந்த என்ன சொல்லணும்னா, கூட இருக்கிற வரையும் உறவுடைய தன்மை புரியாது. அந்த உறவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனப்புறம் தான் அந்த உறவு நமக்கு காட்டின அக்கறை,
அந்த உறவு மாதிரி நம்மளை யாரும் கேர் பண்ணலைங்கிற எண்ணம் புரிய வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த புரிதல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி புரிந்து வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா, நீ என் மேலே பாசம் காட்டின மாதிரி வேறு யாரையும் என்கிட்ட காட்டலை அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான அன்பு வெளிப்பட போகுது. ஓகேவா? ஸோ அப்படி வர்றாங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு தசாபதி கரெக்டாக இருந்தால் கட்டாயமாக ஏற்றுக்கும். சரியா? ஏன்னா இப்போ வரக்கூடிய அந்த ரியாலிட்டி உங்கள் கூட நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுடைய அரசாங்க வேலை முயற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, உறுதியாக அரசாங்க வேலையில் வெற்றி பெறுவீங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எழுதுங்க. சரியா? அதே போல் எக்ஸாமுக்கு எழுதலாமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு முயற்சி இருப்பீங்களே அப்ளிகேஷன், அது இந்த மாதத்தில் நீங்கள் கரெக்டாக போடலாம். கட்டாயமாக வெற்றி உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கூட இருக்கவங்களால நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்கிங்க, உங்களை எப்படா மாட்டி விடலாம், உங்களை எப்படா கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. யார் பண்ணுறான்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு யார் பண்ணுறானே தெரியல அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த குழப்பத்துக்கு இந்த ஆடி மாதத்தில் உறுதியாக விடை கிடைக்கும். சரியா? ஸோ அந்த அளவுக்கு என்ன ஆக போகுது, கிரக நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. தவறுகள் செய்யாமல் தவறுகள் செய்வதாக சித்தரிக்கப்பட்ட தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கிரகங்கள் மூலமாகவே நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரக ரீதியாக மாற்றம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் விலக போது, மகிழ்ச்சிகள் அதிகரிக்க போது, எதிர்பார்த்த மாதிரி அன்பான உறவு கிடைக்க போது, அன்பான உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த என்ன சொல்லுவோன்னா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதும்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் தெரியாமல் கைடு பண்ணிவிட்டு வைங்க. சரியா? அதில் ரொம்ப கவனம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கேரிங்காக பார்த்துக்கோங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகம் சூப்பராக கொடுக்கும்போது, அற்புதமாக கொடுக்கும்போது.